உதாரணமாக நபிமார்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையை பிளந்து உயிருள்ள ஒரு கர்ப்பமான ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களின் சமூகத்து மக்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் இந்த மலையை பிளந்து பாறையை பிளந்து அதிலிருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை உயிருள்ள நிலையில் கொண்டு வாருங்கள் என்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறே செய்து காட்டினார்கள். இதன் மூலம் மலை அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த இரும்பை தன்னுடைய கையால் வளைத்து தங்களது கையால் உருக்கி தாங்கள் விரும்பிய பொருட்களை, ஆயுதங்களை, கவச உடைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு நாம் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி வீசப்பட்ட பொழுது அந்த நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை, அந்த நெருப்பு அவர்களை கரிக்கவில்லை. மாறாக அந்த நெருப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவர்களுக்கு குளிர்ச்சியும் சுகமும் தருகின்ற ஒரு அருமையான பொருளாக அது மாறியது. குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, குல்லா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்து தங்கள் சமூகத்தை அழைத்து சென்றார்கள். ஒரு தரையில் நடப்பதை போல அச்சமின்றி பயமின்றி தங்கள் முழு சமூகத்தார்களையும் கடலை பிளந்து அவர்கள் மறு கரைக்கு அவர்கள் சென்றார்கள். அவனுடைய படையினுடைய ஆபத்திலிருந்து தப்பித்தார்கள் என்று அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்று அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கின்ற அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக நாம் காற்றை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய உத்தரவு பிரகாரம் அது செல்லும் என்பதாக அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது. வலிமையான பொருள்கள் என்று எந்த 5 விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்வின் ஆக மிகச்சிறந்த அடியார்களாகிய நபிமார்களுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தன. நபிமார்களுக்கு கட்டுப்பட்டதை போல நல்லோர்களுக்கும் அது கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் வரலாற்று செய்திகள் மூலமாக புரிந்து கொள்கின்றோம்.